Hi everyone, DOPA High Yield Concept Series. நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் காஸ் லா. ஆல்ரெடி நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். கூலும்ஸ் லாவை யூஸ் பண்ணி பாயிண்ட் சார்ஜஸ்க்கு படிச்சிருந்தோம். ஓகேங்களா, கொஞ்சம் அட்வான்ஸ்டாக சூப்பர் பொசிஷன் பிரின்சிபலை யூஸ் பண்ணி சிஸ்டம் ஆஃப் பாயிண்ட் சார்ஜஸ் வரலைங்க நம்மளால் என்ன பண்ண முடியும், கூலும்ஸ் லாவை அப்ளிகபிள் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சார்ஜ் வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் வித் கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷனில் இருக்குது. ஓகேங்களா, சார்ஜ் என்ன பண்ணுறோம், கண்டினியூஸ்லி டிஸ்ட்ரிபியூஷனில் இருக்கக்கூடிய ஒரு சார்ஜ் எடுத்துக்க போகிறோம். இந்த சார்ஜினால் க்ரியேட் ஆகக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நமக்கு பேசிக்காக டென்சிட்டி அப்படின்ற கான்செப்ட் தெரியும். டென்சிட்டி அப்படின்னா என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாஸ் பர் வால்யூம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார்ஜை வந்து டிஃப்ரெண்ட் ஷேப் ஆர் டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்கக்கூடிய கண்டக்டர்ஸ்குள்ளே சார்ஜை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட் எடுத்த உடனே என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லீனியர் வயரில் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஒரு லீனியர் வயரில் வந்து சார்ஜை டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த வயரில் இருக்கக்கூடிய சார்ஜ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி எக்ஸாக்டாக என்னால் கால்குலேட் பண்ணுறதுக்கு டென்சிட்டி அப்படின்ற கான்செப்டை யூஸ் பண்ணுறேன். சரிங்களா, ஸோ அப்போ ஒரு வயருக்கு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா லீனியர் சார்ஜ் டென்சிட்டி. ஓகேங்களா, அதே மாதிரி நான் ஒரு வயருக்கு பதிலாக வேறு ஒரு பிளேன் ஷீட்டில் வந்து சார்ஜஸை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அப்போது அங்கே என்ன கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்ஃபேஸ் ஏரியா கால்குலேட் பண்ணுவோம். சரிங்களா, இல்லை நான் ஒரு கியூப் ஆர் ஒரு ஸ்பியருக்கு வந்து நான் வந்து அந்த சார்ஜை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன் அப்படின்னா, அங்கே என்ன கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி கால்குலேட் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம என்ன கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார்ஜ் டென்சிட்டிஸ் பற்றி ஒரு லே அவுட் பார்க்க போகிறோம். சார்ஜ் டென்சிட்டிஸ். ஓகேங்களா, அதில் ஃபஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லீனியர் சார்ஜ் டென்சிட்டி. லீனியர் சார்ஜ் டென்சிட்டி. லீனியர் சார்ஜ் டென்சிட்டி. ஸோ இந்த லீனியர் சார்ஜ் டென்சிட்டிக்கான சிம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேம்டா. இப்போ லேம்டா இஸ் ஈக்குவல் டு என்னென்னு எழுதலாம், சார்ஜ் பை லென்த் அப்படின்னு சொல்லி எழுதலாம். சரிங்களா, சார்ஜ் பை லென்த். நெக்ஸ்ட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஒன் வந்து சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி. சரிங்களா, சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி. சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி. ஸோ இதுக்கான சிம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சிக்மா. சிக்மா இஸ் ஈக்குவல் டு சார்ஜ் பை சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ தேர்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி. ஓகேங்களா, வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி. சார்ஜ் டென்சிட்டி ரோ யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, ரோ இஸ் ஈக்குவல் டு சார்ஜ் பர் வால்யூம். ரோ இஸ் ஈக்குவல் டு சார்ஜ் பை வால்யூம். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து நமக்கு இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சார்ஜில் இந்த நோன் ஷேப். ஓகேங்களா, லீனியர், ஏரியா அண்டு வால்யூம். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை யூஸ் பண்ணி எனக்கு இப்போது சார்ஜ் வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறது இந்த அன்டிஃபைன்டு ஷேப்பாக இருந்தாலும் சரி. ஸோ இதெல்லாம் இந்த டென்சிட்டி கான்செப்டை யூஸ் பண்ணி நம்மளால் என்ன பண்ண முடியும், அந்த கண்டக்டரில் எவ்வளோ சார்ஜஸ் இருக்குது அப்படின்றத நம்மளால் என்ன பண்ண முடியும், ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, ஸோ இந்த சார்ஜ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம காஸ் லாவை யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணிக்கிறோம். சரிங்களா, அப்போ காஸ் லா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, காஸ் லா ஸ்டேட்ஸ் தட் காஸ் லா. ஓகேங்களா, ஸோ காஸ் லாவில் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் எந்த ஒரு கண்டக்டர் வேணாலும் எடுத்துக்கோங்க, அந்த கண்டக்டருடைய ஷேப் அண்ட் சைஸ் பற்றி எனக்கு கவலை இல்லை. ஓகேங்களா, அந்த கண்டக்டருக்குள்ளே இல்லை அப்படின்னா அந்த சர்ஃபேஸ்க்குள்ளே எனி க்ளோஸ்டு சர்ஃபேஸ். சரிங்களா, எனி க்ளோஸ்டு சர்ஃபேஸ் எடுத்துக்கோங்க. அந்த க்ளோஸ்டு சர்ஃபேஸ்க்குள்ளே ஒரு சார்ஜ் இருந்துச்சு அப்படின்னா அந்த டோட்டல் சார்ஜ் என்க்ளோஸ்டு பை 1/ε0 டைம்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து அங்கே இருக்கும். ஓகேங்களா, ஸோ அப்போ அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, இங்கே என்னென்னு சொல்கிறோம், டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். ஆல்ரெடி நமக்கு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னா என்னென்னு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, phi is equal to EA cos thetaன்னு எழுதுவோம். சரிங்களா, EA cos thetaன்னு எழுதுவோம். ஓகேங்களா, இது வந்து ஒரு நோன் ஷேப்புக்கு எழுதுவோம். இதுவே வந்து ஒரு அன்னோன் ஷேப்புக்கு எழுதுக்குள்ள நம்ம இந்த phi அப்படின்றத எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் என்னென்னு எழுதுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ளோஸ்டு இன்டகரல் ஆஃப் E வெக்டார் டாட் DA வெக்டார் அப்படின்னு எழுதுவோம். ஸோ இந்த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் தான் எவ்வளோ இருக்குன்னு சொல்கிறாங்க, Q enclosed by surface any closed area. சரிங்களா, divided by ε0. ஓகேவா, ஸோ இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ் லா. ஓகேவா, ஸோ அப்போ நான் வந்து இந்த காஸ் லாவை வந்து
எனி க்ளோஸ்டு சர்ஃபேஸ்க்கு என்னால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அப்படி நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இந்த காஸ்லா வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி சார்ஜ் என்க்ளோஸ்டு பை த சர்ஃபேஸ். சரிங்களா? ஸோ அந்த சார்ஜ் உள்ளுக்குள்ளே எவ்வளோ இருக்குது அப்படின்றத டிபெண்ட் பண்ணி மட்டும்தான் என்ன பண்ண எனக்கு இந்த ஃப்ளக்ஸ் வந்து வேரி ஆகும். இந்த பேக் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படின்றது டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகேங்களா? டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்சைட் தி சர்ஃபேஸ். இன்சைட் தி சர்ஃபேஸ்க்குள்ளே ஒரு சார்ஜ்னால எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து கிரியேட் ஆகும் அப்படின்றத என்ன பண்ணுறோம் காஸ்லாவை யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இதனுடைய அப்ளிகேஷன்ஸ். ஓகேங்களா? அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் காஸ்லா. அப்ளிகேஷன்ஸ். ஓகேவா? அப்ளிகேஷனில் என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லாங் சார்ஜ்டு வயர், இன்ஃபினிட்லி லாங் சார்ஜ்டு வயர். ஃபஸ்ட் அப்ளிகேஷன் இன்ஃபினிட்லி லாங் சார்ஜ்டு வயர். இன்ஃபினிட்லி லாங் சார்ஜ்டு வயர். லாங் சார்ஜ்டு வயர். ஸோ ஒரு இன்ஃபினிட்லி லாங் சார்ஜ்டு வயர் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதனுடைய லீனியர் சார்ஜ் டென்சிட்டியை லேம்டா அப்படின்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணுறேன். சரிங்களா? அதனுடைய லீனியர் சார்ஜ் டென்சிட்டி என்னன்னு சொல்கிறோம் லேம்டா அப்படின்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணுறோம். அப்போது அந்த இன்ஃபினிட்லி லாங் சார்ஜ்டு வயரை சுற்றி ஒரு ஆர் டிஸ்டன்ஸில் பி அப்படின்ற பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இந்த பாயிண்ட் பியில் எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணலாம். அப்படி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வில் பி ஈக்குவல் டு 1/4πε0 2 lambda by ஆர்னு கிடைக்கும். ஓகேங்களா? 2 lambda by r அப்படின்றது கிடைக்கும். இல்லை அப்படின்னா நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/2πε0 lambda by r. இந்த ரெண்டு ரிலேஷனில் எந்த ரிலேஷன் வேணாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்லி லாங் சார்ஜ்டு பிளேன் ஷீட். ஓகேங்களா? இன்ஃபினிட்லி லாங் சார்ஜ்டு பிளேன் ஷீட். இன்ஃபினிட்லி லாங் சார்ஜ்டு பிளேன் ஷீட். ஒரு பிளேன் ஷீட்டுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எவ்வளோ கிடைக்கும்? ஒரு பிளேன் ஷீட்டுக்கு நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு கால்குலேட் பண்ணுறோம் காஸ்லாவை யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா லாங் ஷீட்டுடைய சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டியை வந்து சிக்மா அப்படின்னு சொல்லி ரெப்ரசன்ட் பண்ணுறோம். சரிங்களா? சிக்மா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறோம் ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஸோ அப்போது நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா சிக்மா பை 2ε0 கிடைக்கும். சரிங்களா? சிக்மா பை 2ε0. ஓகேவா? ஸோ இங்கே சிக்மா அப்படின்றது சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி. அப்போது அந்த பிளேன் ஷீட்லேருந்து எந்த பாயிண்டில் நம்ம கால்குலேட் பண்ணாலும் நமக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து சேஞ்ச் ஆகாது. ஒன்லி டிபெண்ட்ஸ் அப்பான் சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி ஆஃப் தி பிளேன் ஷீட். ஓகேங்களா? அதை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும். ε0 அப்படின்றது நமக்கு தெரியும் பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஏர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷெல் ஸ்பெரிக்கல் ஷெல்லுக்கு எடுத்துக்க போகிறோம். யூனிஃபார்ம்லி சார்ஜ்டு ஸ்பெரிக்கல் ஷெல். சரிங்களா? சார்ஜ்டு ஸ்பெரிக்கல் ஷெல் ஆர் சாலிட் ஸ்பியர். ஓகேங்களா? சாலிட் ஸ்பியர். ஓகேவா? திஸ் இஸ் எ கண்டக்டிங் ஸ்பெரிக்கல் ஷெல் ஆர் என்னென்னு எடுத்துக்கலாம் சாலிட் ஸ்பியர். ரெண்டுக்குமே வந்து சேம் தான். ஓகேங்களா? இப்போது இந்த ரெண்டு கேஸ் பிளேன் ஷீட் அண்டு லீனியர் இன்ஃபினிட்லி லாங் சார்ஜர் வயர், இந்த ரெண்டு கேஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு அவுட் சைடில் மட்டும் தான் கால்குலேட் பண்ண முடியும். பட் ஒரு ஸ்பெரிக்கல் ஷெல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஷெல்லில் வந்து சார்ஜ் வந்து எப்போதுமே வந்து ஆன் தி சர்ஃபேஸில் மட்டும்தான் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். சரிங்களா? ஆன் தி சர்ஃபேஸில் மட்டும்தான் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். ஓகேங்களா? இன்னர் சைடில் வந்து சார்ஜஸ் எதுவும் இருக்காது. அதே மாதிரி அதனுடைய அவுட்டர் மோஸ்ட்லேயும் வந்து சார்ஜஸ் இருக்காது. அப்போது ஆன் தி சர்ஃபேஸை விட்டுட்டு அதனுடைய அவுட்டர் மோஸ்ட்லேயும் நம்மளால் எலக்ட்ரிக் ஃபீல்டு கால்குலேட் பண்ண முடியும். அட் ஆன் தி சர்ஃபேஸ்லேயே எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோ இருக்குன்னு சொல்லி கால்குலேட் பண்ணலாம். இன்சைட்லேயும் நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போது நான் ஆன் தி அவுட்டர் ஸ்பேஸ் எடுத்துக்கிறேன். ஒரு ஸ்பியருடைய அவுட்டர் ஸ்பேஸ் ஆர் ஷெல்லுடைய அவுட்டர் ஸ்பேஸில் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோ கிடைக்கும்? ஓகேங்களா? ஸோ இந்த ஷெல்லுடைய ரேடியஸ் என்னென்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஆர் வந்து ரேடியஸ் ஆஃப் ஷெல்லுன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஷெல்லை விட்டு அவுட்டர் மோஸ்ட்டில் கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? திஸ் இஸ் தி ஷெல். ஓகேவா? ஸோ அதனுடைய ரேடியஸ் வந்து கேபிட்டல் ஆர். இப்போ நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு எங்கே கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட் சைட் தி ஷெல். ஓகேங்களா? அதுக்கு அடுத்து என்ன கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட் தி
சர்ஃபேஸ் ஆஃப் தி ஷெல் சரிங்களா, அட் தி சர்ஃபேஸ் ஆஃப் தி ஷெல். அதுக்கு அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சைட் தி ஷெல் சரிங்களா, இன்சைட் தி ஷெல். ஓகேவா, ஸோ இந்த 3 கண்டிஷனில் தான் வந்து நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவுட் சைடில் என்ன கிடைக்கும், அவுட் சைடில் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா ஸ்மால் ஆர் இஸ் கிரேட்டர் தென் கேபிட்டல் ஆர், தென் எலக்ட்ரிக் ஃபீல்டு வில் பி ஈக்குவல் டு KR 1/4πε0. ஓகேங்களா, 1/4πε0 Q enclosed by the shell, charge enclosed by shell divided by small r square. ஓகேங்களா, divided by small r square கிடைக்கும். ஓகேங்களா, at the surface or on the surface, at the surface or on the surface சரிங்களா. ஸோ செகண்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா at the surface or on the surface. ஓகேங்களா, at surface ஓகேவா. சர்ஃபேஸில் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் நமக்கு, ஸ்மால் ஆர் வில் பி ஈக்குவல் டு கேபிட்டல் ஆர். ஓகேங்களா, சர்ஃபேஸில் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும், ஸ்மால் ஆர் வில் பி ஈக்குவல் டு கேபிட்டல் ஆர்னு கிடைக்கும். அப்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் ஈக்குவல் டு என்னென்னு எழுதலாம், 1/4πε0 Q by கேபிட்டல் ஆர் ஸ்கொயர்னு எழுதலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து இன்சைட் தி ஷெல் ஆர் சாலிட் ஸ்பியர். ஓகேங்களா, இன்சைடுக்குள்ளே போனோம் அப்படின்னா எனக்கு தேர் இஸ் நோ சார்ஜ். ஓகேங்களா, இன்சைடில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர் இஸ் நோ சார்ஜ். அப்போ இன்சைடில் சார்ஜ் இல்லை அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னவாக இருக்கும், 0வாக இருக்கும் சரிங்களா. இன்சைடில் என்னவாக இருக்கும், எலக்ட்ரிக் ஃபீல்டு வில் பி 0 அக்கார்டிங் டு காஸ் லா சரிங்களா. காஸ் லா படி எனக்கு ஒரு சர்ஃபேஸ்க்குள்ளே எனி க்ளோஸ்டு சர்ஃபேஸ், அந்த சர்ஃபேஸ்க்குள்ளே சார்ஜ் இல்லை அப்படின்னா அங்கே எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இருக்காது. எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படின்றது என்னது, டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்சைட் தி சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. ஸோ அப்போ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் 0வாக இருந்துச்சு அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னவாக இருக்கும், 0வாக இருக்கும். ஓகேங்களா, இப்போது இது வந்து ஒரு கண்டக்டிங் ஸ்பியர் ஆர் ஷெல் எடுத்துக்கிறோம். இதுவே நான் கண்டக்டிங் ஸ்பியர் எடுத்துக்கிறேன் சரிங்களா. நான் கண்டக்டிங் ஸ்பியர், ஃபார் நான் கண்டக்டிங் ஸ்பியர் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா என்ன கிடைக்கும், நான் கண்டக்டிங் ஸ்பியர். ஓகேவா, ஸோ நான் கண்டக்டிங் ஸ்பியரை பொறுத்த வரைக்கும் இந்த சேம் கண்டிஷன். ஓகேவா, சார்ஜ் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும், அதனுடைய அவுட்டர் மோஸ்ட்லேயும் ஆன் தி சர்ஃபேஸ்லேயும் ஒரு கண்டக்டிங் ஸ்பியரில் எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு இருந்துச்சோ அதே எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் இருக்கும் சரிங்களா. அப்போது இன்சைட் த எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகேவா, ஒரு நான் கண்டக்டிங் ஸ்பியருடைய இன்சைடில் எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்த்தோம் அப்படின்னா இட் ஹஸ் வேல்யூடு. ஓகேங்களா, ஸோ இன்கேஸ் ஒரு ஷெல்லுலேயோ இல்லை அப்படின்னா ஒரு சாலிட் ஸ்பியர்லேயோ வந்து ஒரு கண்டக்டிங் சாலிட் ஸ்பியர் ஆர் கண்டக்டிங் ஸ்பெரிக்கல் ஷெல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்சைட் எலக்ட்ரிக் ஃபீல்டு வில் பி 0. ஓகேங்களா, ஸோ அதுவே நான் கண்டக்டிங் ஸ்பியர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நாட் ஈக்குவல் டு 0, இட் ஹேஸ் கொஞ்சம் வேல்யூ இருக்கும். அந்த வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/4πε0 ஓகேங்களா Q ஸ்மால் ஆர் பை கேபிட்டல் ஆர் கியூப். ஓகேங்களா, ஸ்மால் ஆர் பை கேபிட்டல் ஆர் கியூப். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து நான் கண்டக்டிங் ஸ்பியருடைய இன்சைடில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகேவா, ஸோ அவுட்டர் மோஸ்ட்லேயும் அட் தி சர்ஃபேஸில் என்ன இருக்கும், the same conducting sphere எவ்வளோ கிடைச்சதோ is equal to 1/4πε0 Q by small r square for outermost. ஓகேங்களா, at the surfaceலையும் the same value electric field will be equal to 1/4πε0 Q by capital R. இங்கே R அப்படின்றது radius of the non-conducting sphere. ஓகேவா, ஸோ காஸ்லாவை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு கான்செப்ட் மட்டும் தான். ஓகேங்களா, ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ்க்குள்ளே எவ்வளோ சார்ஜ் இருக்குது. ஓகேவா, ஸோ அந்த சார்ஜ் வந்து என்க்ளோஸ் பண்ணியிருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்து Q/ε0 டைம்ஸ் சரிங்களா, Q/ε0 டைம்ஸ். ஓகேவா, ஸோ அவ்வளோ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை தான் அது ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூனிஃபார்ம்லி லாங் சார்ஜ்டு வயருக்கு கால்குலேட் பண்ணுறோம், அதே மாதிரி பிளேன் ஷீட்டுக்கு கால்குலேட் பண்ணுறோம், அதே மாதிரி சார்ஜ்டு ஷெல் ஆர் ஸ்பியருக்கு கால்குலேட் பண்ணுறோம். இந்த சார்ஜ்டு ஷெல் ஆர் ஸ்பியரை பொறுத்தவரை 2 கண்டிஷனில் கால்குலேட் பண்ணுறோம். ஒன்று வந்து கண்டக்டிங், இன்னொன்று வந்து நான் கண்டக்டிங் ஸ்பியர்ஸ். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரீவியஸ் இயரில் நீட்டில் கேட்ட கொஷின்ஸ். ஓகேங்களா, காஸ் லாவை பேஸ் பண்ணி நீட்டில் என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத ஒரு டிஸ்கஷன் பண்ணுவோம். மெட்டல் கியூப் ஆஃப் சைட் 5 cm இஸ் சார்ஜ்டு வித் 6 microcoulomb. த சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி ஆன் தி கியூப். ஓகேங்களா, ஸோ ஒரு கியூபுடைய சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி கேட்குறாங்க. ஓகேங்களா, கியூபுடைய சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி. ஆல்ரெடி நமக்கு சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டிக்கான ஃபார்முலா தெரியும். சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி சிக்மா இஸ் ஈக்குவல் டு சர்ஃபேஸ் சார்ஜ் பை சர்ஃபேஸ் ஏரியா சரிங்களா, சார்ஜ் பை சர்ஃபேஸ் ஏரியா. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைடு தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ அப்போ நம்ம வந்து கியூபுக்கான சர்ஃபேஸ் ஏரியா கால்குலேட் பண்ணும்.
surface area of cube, surface area of cube. ஓகேங்களா, கியூபுக்கு கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ கிடைக்கும்? ஆக்சுவலி கியூபுக்கு வந்து 6 ஃபேஸஸ் இருக்குது. ஒவ்வொரு ஃபேஸும் வந்து ஸ்கொயராக இருக்கும். ஓகேங்களா, கியூபை பொறுத்த வரைக்கும் 6 ஃபேஸஸ் இருக்கும். ஒவ்வொரு ஃபேஸும் எவ்வளோவா இருக்கும்? ஸ்கொயராக இருக்கும். அப்போது ஒவ்வொரு ஃபேஸஸுக்குமான ஏரியா எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஏ ஸ்கொயர். இப்போ 6 சர்ஃபேஸஸ் இருக்குல்ல, அப்போ 6 சர்ஃபேஸஸ்க்கு ஆன ஏரியாவை வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா 6a ஸ்கொயர் கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ அப்போ சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 6a ஸ்கொயர். இங்கே ஏவோடைய வேல்யூ கொடுத்துட்டாங்க அண்டு கியூவோடைய வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஏ ஈக்குவல் டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 5 சென்டிமீட்டர். அதை வந்து மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 5 × 10⁻² மீட்டர். ஓகேங்களா, அதே மாதிரி கியூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 மைக்ரோ கூலும். ஓகேங்களா, ஸோ இதை வந்து கூலும்க்கு கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 6 × 10⁻6 கூலும். ஓகேவா, ஸோ இப்போ டைரெக்டாக ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாம். சிக்மா இஸ் ஈக்குவல் டு 6 × 10⁻6 கூலும் டிவைடட் பை சர்ஃபேஸ் ஏரியா 6a ஸ்கொயர். சரிங்களா, 6a ஸ்கொயர். அப்போது ஏவுடைய வேல்யூ எவ்வளோ? 5 × 10⁻². ஓகேங்களா, ஸோ ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா கூலும் பர் மீட்டர்னு கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? 6 × 10⁻6 டிவைடட் பை 5 ஸ்கொயருடைய வேல்யூ 25 × 10⁻² ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 10⁻4 கிடைக்கும். ஸோ 6/25 எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.04 கிடைக்கும். இன்ட்டு இங்கே 10⁻6 நியூமரேட்டரில் இருக்குது, டினாமினேட்டரில் 10⁻4 இருக்குது. சிம்ப்ளிஃபை பண்ணோம் அப்படின்னா 10⁻2 கிடைக்கும். 10⁻4 மேலே போச்சு அப்படின்னா 10⁻+4 a⁻m+n ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறோம். -6 + 4 வந்து -2 கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த டெசிமல் பாயிண்ட் வந்து நான் ஃபார்வேர்டில் மூவ் பண்ணுறேன். சரிங்களா, அந்த டெசிமல் பாயிண்ட் நான் என்ன பண்ணுறேன்? ஃபார்வேர்டில் மூவ் பண்ணேன் அப்படின்னா என்ன பண்ணுவேன்? டுவோர்ட்ஸ் ரைட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ணேன் அப்படின்னா 10⁻- எத்தனை டிஜிட் மூவ் பண்ணுறோம் அந்த நம்பரை ஆட் பண்ணுவேன். இன்கேஸ் நான் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு இல்லைனா ரிவர்ஸில் வந்து மூவ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த டெசிமல் பாயிண்ட்டை நான் என்ன பண்ணுவேன்? 10⁻+ல் ஆட் பண்ணுவேன். சரிங்களா, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து அந்த டெசிமல் பாயிண்ட்டை மூவ் பண்ணுறேன். அப்போ சிக்மா இஸ் ஈக்குவல் டு 0.4. சரிங்களா, 0.4. எத்தனை டிஜிட் மூவ் பண்ணால் 0.4 கிடைக்கும்? 1 டிஜிட். அப்போது 10⁻−1 ஆட் பண்ணோம். ஆல்ரெடி அங்கே 10⁻−2 இருக்குது. இங்கே ஒன்று ஆட் பண்ணோம் அப்படின்னா 10⁻−3. எஸ்ஐ யூனிட் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா, ஏரியா தானே, ஏரியா அப்படின்னா மீட்டர் ஸ்கொயர். இப்போ கூலும் மீட்டர்⁻-2. ஆப்ஷன் 4. ஓகேவா, ஆப்ஷன் 4 வந்து கரெக்டான ஆப்ஷன். ஓகேவா, 0.4 × 10⁻−3 கூலும் மீட்டர்⁻-2. நெக்ஸ்ட் ப்ராப்ளம். A charge Q microcoulomb is placed at the center of the cube. The flux coming out from any one of its faces will be. ஓகேவா, என்ன கேட்குறாங்க? A charge Q microcoulomb is placed at the center of the cube. ஓகேவா, ஸோ சென்டர் ஆஃப் தி க்யூப்பில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜ் வந்து Q மைக்ரோகூலும் இருக்கக்கூடிய சார்ஜை ப்ளேஸ் பண்ணிட்டாங்க. டோட்டல் ஃப்ளக்ஸ் எவ்வளோ தெரியும் நமக்கு? Q/ε0 கிடைக்கும். என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா the flux coming out from any one of its faces. ஓகேவா, டோட்டல் ஃப்ளக்ஸ் வந்து எவ்வளோ இருக்கும்? Q/ε0. சரிங்களா, டோட்டல் ஃப்ளக்ஸ். ஓகேவா, டோட்டல் ஃப்ளக்ஸ் phi is equal to Q மைக்ரோகூலும் டிவைடட் பை ε0. ஓகேங்களா, ஒரு க்யூப்லேருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய டோட்டல் ஃப்ளக்ஸ். சரிங்களா, இப்போது இந்த டோட்டல் ஃப்ளக்ஸ்லேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஃபேஸ்லேருந்து வெளில வரக்கூடிய ஃப்ளக்ஸ் எவ்வளோ? ஆல்ரெடி ஒரு க்யூப் அப்படின்னா 6 ஃபேஸஸ் இருந்துச்சு. ஓகேங்களா, இப்போ 6 ஃபேஸஸ் இருந்துச்சு அப்படின்னா மொத்தமாக இருக்கக்கூடிய ஃப்ளக்ஸு Q/ε0. அப்போ ஒரு ஃபேஸ் வழியாக எவ்வளோ வரும்? 1/6 டிவைட் ஆகும். அப்படிங்களா, ஸோ அப்போ 1/6 டிவைட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ கிடைக்கும் நமக்கு? 1/6 டிவைட் பண்ணோம் அப்படின்னா இந்த Q மைக்ரோகூலும் கொடுத்துருக்காங்க. ஸோ phi is equal to Q மைக்ரோகூலுக்கு பதிலாக 10⁻−6. ஓகேங்களா, டிவைடட் பை 6ε0. ஓகேவா, ஏன் அப்படின்னா phi is equal to required phi வந்து it was cube. ஓகேங்களா, ஸோ என்டையர் க்யூபுக்கான ஃப்ளக்ஸ் இது தான். சரிங்களா, க்யூப் ஆஃப் எனி ஒன் ஆஃப் தி ஃபேஸ். சரிங்களா, எனி ஒன் ஆஃப் தி ஃபேஸ்க்கு மட்டும் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? Q/6. சரிங்களா, டோட்டல் ஃப்ளக்ஸ் பை 6. ஓகேவா, டோட்டல் ஃப்ளக்ஸ் பை என்னது? 6. அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு?
q by 6 epsilon 0 கிடைக்கும். ஓகேங்களா, இங்கே q அப்படின்றது எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்ஜ் q மைக்ரோ கூலும் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 10⁻⁻6 நம்ம ஆட் பண்ணிக்கணும், கூலும்க்கு கன்வெர்ட் பண்ணுவோம். சரிங்களா, ஸோ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் எவ்வளோ கிடைக்கும்? q by 6 epsilon 0 into 10⁻⁻6 கிடைக்கும். According to Gauss law in electrostatics, the electric flux through a closed surface. ஓகேங்களா, ஸோ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் என்னன்னு சொல்லுவோம்? phi is equal to q by epsilon 0. ஓகேவா, இந்த epsilon 0 அப்படின்றது ஒரு கான்ஸ்டன்ட். அப்போது phi is directly proportional to q enclosed. கரெக்டாக, ஒரு சர்ஃபேஸ்க்குள்ளே எவ்வளோ சார்ஜ் இருக்கோ அதை டிபெண்ட் பண்ணி எனக்கு ஃப்ளக்ஸ் என்ன ஆகும்? வேரி ஆகும். இதுதான் என்னது? காஸ் லா. ஸோ ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட் ஒன் வந்து ஏரியா ஆஃப் தி சர்ஃபேஸ். ஏரியா ஆஃப் தி சர்ஃபேஸ்லாம் நம்ம டிஸ்கஸே பண்ண மாட்டோம். செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி ஆஃப் தி சார்ஜஸ் என்க்ளோஸ்டு பை தி சர்ஃபேஸ். சரிங்களா, ஸோ இதுதான் வந்து கரெக்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருங்க? த ஷேப் ஆஃப் தி சர்ஃபேஸ். காஸ்லாம் என்ன பண்ணணும், என்ன டிபெண்ட் பண்ணி இருக்காது அப்படின்னு சொன்னோம்? ஷேப் அண்ட் சைஸ் ஆஃப் தி சர்ஃபேஸை டிபெண்ட் பண்ணி காஸ்லாம் வந்து வேரி ஆகாது. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால்யூம் என்க்ளோஸ்டு பை தி சர்ஃபேஸ். இப்போ தான் சொன்னோம் ஏரியாவே டிபெண்ட் பண்ணியிருக்காது. அதே மாதிரி அதனுடைய ஷேப் அண்ட் சைஸ்னு வரக்குள்ள ஏரியா, வால்யூம் அண்ட் லென்த் இந்த மூணுமே வந்து டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஓகேவா, ஸோ ஒன்லி டிபெண்ட்ஸ் அப்பான் சார்ஜ் என்க்ளோஸ்டு பை தி சர்ஃபேஸ். நெக்ஸ்ட், a sphere encloses an electric dipole with charges plus or minus 3 into 10⁻⁻6 coulomb. What is the total electric flux through the sphere? ஓகேவா, ஒரு ஸ்பியர் எடுத்துக்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் எ ஸ்பியர். ஓகேவா, இந்த ஸ்பியருக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் டைபோல் இருக்குது. ஒன்று வந்து பாசிட்டிவ், இன்னொன்று வந்து என்னது, ஒன்று வந்து நெகட்டிவ், அனதர் ஒன்று வந்து பாசிட்டிவ். எலக்ட்ரிக் டைபோல் அப்படின்னா என்னென்னு சொல்லுவோம்? ஃபஸ்ட் ஒன்று வந்து நெகட்டிவ் மென்ஷன் பண்ணுவோம், அதுக்கு அடுத்து வந்து பாசிட்டிவ். ஓகேங்களா, ஸோ ரெண்டுமே வந்து ஈக்குவல் மேக்னட்டிவ்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, ரெண்டுமே ஈக்குவல் மேக்னட்டிவ்னு சொல்லிட்டாங்க. ஆனால் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 into 10⁻⁻6. அப்போது மைனஸ் q எவ்வளோ இருக்கும்? மைனஸ் 3 into 10⁻⁻6. ப்ளஸ் q எவ்வளோ இருக்கும்? ப்ளஸ் 3 into 10⁻⁻6. நமக்கு காஸ் லா படி என்ன தேவை? phi is equal to q enclosed by the surface divided by epsilon 0. ஸோ டோட்டல் சார்ஜ் ஓகேங்களா, டோட்டல் சார்ஜ் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ? ப்ளஸ் q ப்ளஸ் மைனஸ் q. ஓகேவா, ஸோ இதுதானே டோட்டல் சார்ஜ் ஆஃப் தி ஸ்பியரில் என்ன ஒரு டைபோல் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? டைபோலுடைய ரெண்டு சார்ஜையும் நம்ம டோட்டல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நெட் சார்ஜ் கிடச்சிரும். இப்போது ஆல்ரெடி இங்கே எவ்வளோ இருக்குது? ப்ளஸோடைய வேல்யூ 3 into 10⁻⁻6 இருக்குது. மைனஸ் 3 கூலும். ஓகேங்களா, அப்போ மைனஸ் 3 into 10⁻⁻6. ஓகேவா, இட் வில் பி ஈக்குவல் டு 0. அப்போது நெட் சார்ஜ் வந்து 0 அப்படின்னா q enclosed by the surface or q enclosed by the sphere will be 0. ஓகேங்களா, சார்ஜ் 0வாக இருந்துச்சுன்னா 0 by anything will be 0. அப்போது ஆப்ஷன் 2 வந்து கரெக்டு. ஓகேங்களா, ஆப்ஷன் 2 கரெக்ட். நெக்ஸ்ட் கொஷின் என்ன கொஷின் கேட்டிருக்காங்க? இஃப் க்ளோஸ்டு இன்டெக்ரல் ஆஃப், ஓகேங்களா, க்ளோஸ்டு இன்டெக்ரல் ஆஃப் சர்ஃபேஸ் இன்டெக்ரல் E vector dot ds equal to 0 over a surface, then இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் will be equal to 0. ஓகேவா, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் will be equal to 0. எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் will be equal to 0 அப்படின்னா என்ன கண்டிஷன்? ஒன்று, அங்கே எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸே இருக்காது. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் சார்ஜஸ் இருக்காது. இது ரெண்டு தான் வந்து பாசிபிலிட்டிஸ். ஓகேங்களா, காஸ் லா படி சொல்லணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் எப்போ 0 ஆகும் அப்படின்னா தேர் இஸ் நோ எலக்ட்ரிக் சார்ஜ். அந்த சர்ஃபேஸ்க்குள்ளே எலக்ட்ரிக் சார்ஜ் எதுவும் இல்லை அப்படின்னா அங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து 0வாக இருக்கும். இன்னொரு கண்டிஷன், அங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு எதுவுமே இல்லை அப்படின்னா அந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்து 0வாக இருக்கும். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு இல்லை அப்படின்ற கண்டிஷனை சொல்லக்கூடிய இந்த 4 ஆப்ஷன் எது அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்சைட் தி சர்ஃபேஸ் இஸ் நெசசரிலி யூனிஃபார்ம். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு யூனிஃபார்மாக வந்து இன்சைடில் இருந்துச்சு அப்படின்னா கன்ஃபார்மாக அங்கே எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இருக்கும். இது ஈக்குவல் டு 0வாக இருக்காது, அதனால் இந்த ஆப்ஷன் கிடையாது. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா த நம்பர் ஆஃப் ஃப்ளக்ஸ் லைன்ஸ் என்டரிங் த சர்ஃபேஸ் மஸ்ட் பி ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஃப்ளக்ஸ் லைன்ஸ் லீவிங் இட். ஓகேவா, ஸோ அந்த சர்ஃபேஸ்க்குள்ளே உள்ளே வரக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைனும் வெளில போகக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைனும் ஈக்குவலாக இருக்குது. இப்போ டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் அங்கே என்னவாக இருக்கும்? 0வாக இருக்கும்.
ஓகேங்களா. டோட்டலாக எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் அங்கே என்னவாக இருக்கும், 0வாக இருக்கும். அப்போது ஃப்ளக்ஸ் வந்து 0வாக இருக்கும். இது கரெக்டு. ஓகேங்களா. தேர்ட் ஒன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த மேக்னிடியூட் ஆஃப் தி எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆன் தி சர்ஃபேஸ் இஸ் கான்ஸ்டன்ட். ஓகேங்களா. ஸோ இப்போ தான் சொன்னோம், எலக்ட்ரிக் ஃபீல்டு இருந்துச்சு அப்படின்னா கன்ஃபார்மாக அங்கே என்ன இருக்கும், எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இருக்கும். ஓகேங்களா. அப்போ 0 ஆகாது. ஓகேவா. ஸோ அடுத்து என்ன டிசிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஆல் தி சார்ஜஸ் மஸ்ட் நெசசரிலி பி இன்சைட் தி சர்ஃபேஸ். சார்ஜ் ஒரு சர்ஃபேஸ்க்குள்ளே இன்சைடில் இருந்துச்சு அப்படின்னா கன்ஃபார்மாக அங்கே எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இருக்கும் காஸ் லா படி. ஓகேவா. அப்போ இதுவும் தப்பு. ஆப்ஷன் 2 தான் கரெக்ட். ஓகேங்களா. அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸோட எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்து 0வாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஒன்று சார்ஜ் இல்லைன்றது ஒரு மீனிங். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சர்ஃபேஸ்க்குள்ளே எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இல்லை அப்படின்றது மீனிங் கிடையாது. என்டர் ஆகக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸும் அதை விட்டு லீவ் ஆகக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸும் சேம் கவுண்டில் இருக்குது. அப்படின்னா உள்ளே வர்றவங்களும் வெளில போகிறவங்களும் ஈக்குவலாக இருக்காங்க. அப்போ தேர் இஸ் நோ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு, 2 parallel infinite line charges with linear charge densities plus lambda coulomb per meter and plus lambda coulomb per meter are placed at a distance r. The electric field midway between 2 line charges. ஓகேவா. எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் வெக்டார் குவான்டிட்டின்னு நமக்கு தெரியும். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் ஒரு லைன் சார்ஜஸ் எடுத்துக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு லைன் சார்ஜஸ் எடுத்துக்கிறாங்க. இந்த லைன் சார்ஜஸ் வந்து செப்பரேட்டட் பை எ டிஸ்டன்ஸ் ஆர். ஓகேவா. செப்பரேட்டட் பை எ டிஸ்டன்ஸ் ஆர். ஓகேவா. ஸோ என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்றத சொல்லிடுவோம். என்னென்ன கண்டிஷன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா, இதனுடைய சார்ஜ் டென்சிட்டி. ஓகேவா. இதனுடைய லீனியர் சார்ஜ் டென்சிட்டி ப்ளஸ் லேம்டா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதனுடைய சார்ஜ் டென்சிட்டியும் ப்ளஸ் லேம்டா கொடுத்துருக்காங்க. அப்போது ரெண்டுமே வந்து பாசிட்டிவ்லி சார்ஜு தான். ஓகேங்களா. ஸோ இந்த பக்கமும் வந்து பாசிட்டிவ்லி லைன் சார்ஜ் தான். ஓகேவா. ஸோ என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த எலக்ட்ரிக் ஃபீல்டு மிட்வே பிட்வீன் த 2 லைன் சார்ஜஸ். மிட்வே அப்படின்னா என்னது, இந்த பாயிண்ட். ஸோ இந்த பக்கமும் ஒரு r/2, இந்த பக்கமும் ஒரு r/2. ஓகேங்களா. ஸோ இந்த கண்டிஷனில் எலக்ட்ரிக் ஃபீல்டு, அப்போது இந்த லைன் சார்ஜினால எலக்ட்ரிக் ஃபீல்டு க்ரியேட் ஆகும். அதே மாதிரி இந்த லைன் சார்ஜினால எலக்ட்ரிக் ஃபீல்டு க்ரியேட் ஆகும். எப்போதுமே லைன் சார்ஜஸை பொறுத்த வரைக்கும், இல்லை கான்ஃபிகரேஷன் ஆஃப் சார்ஜஸை பொறுத்த வரைக்கும், அந்த சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன்லேருந்து அவுட்டர் மோஸ்ட்டில் மட்டும்தான் என்ன இருக்கும், எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் இருக்கும். இன்சைடில் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இருக்காது காஸ் லா படி. ஓகேங்களா. அப்போது அவுட்டர் மோஸ்ட்டில் தான் என்ன இருக்கும், எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டோடைய டைரெக்ஷன் இருக்கும். ஸோ இந்த சார்ஜை வந்து நான் வந்து இது வந்து பிளேன் ஷீட் ஏன்னு எடுத்துக்கிறேன், இதை வந்து பிளேன் ஷீட் பின்னு எடுத்துக்கிறேன். இப்போது ஃபஸ்ட்டு ஒரு பிளேன் ஷீட்னால் க்ரியேட் ஆகக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, சிக்மா பை 2ε0. ஓகேங்களா. சிக்மா பை 2ε0. ஓகேவா. சாரி, இது பிளேன் ஷீட் இல்லை, லைன் சார்ஜஸ். ஓகேவா. ஸோ லைன் சார்ஜஸ் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஃபினைட்லி லாங் சார்ஜர் வயர் அப்படின்னு எடுத்துக்கணும், k lambda by r. ஓகேங்களா. k into 2 lambda by r, k into 2 lambda by r இருக்கும். ஓகேவா. k into 2 lambda by r. இங்கே k அப்படின்றது 1/4 pi epsilon 0. ஓகேவா. ஸோ இப்போது பாயிண்ட் ஏக்கு கால்குலேட் பண்ணுறோம். EA will be equal to k into 2 lambda divided by rக்கு பதிலாக என்னது, r/2 டிஸ்டன்ஸ். ஓகேங்களா. அப்போ எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, k 4 lambda by r கிடைக்கும். ஓகேங்களா. அதே மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு B. ஓகேங்களா. P அப்படின்ற லைன் சார்ஜ்னால எவ்வளோ க்ரியேட் ஆகும் அப்படின்னா, the same electric field 2 lambda by r/2. ஸோ k into 4 lambda by r. ஓகேங்களா. ரெண்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்போ ஆட் பண்ணுமா, இப்போ ஆட் பண்ணக்குள்ளே நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் ஏ வெக்டார் குவான்டிட்டி. வெக்டார் குவான்டிட்டி அப்படிங்கக்குள்ளே என்ன பண்ணுவோம், டைரக்ஷனை ஆட் பண்ணுவோம். ஸோ இந்த EA அப்படின்ற எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த டைரக்ஷனில் இருக்குது, EB அப்படின்றது அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து பாசிட்டிவாக எடுத்துப்போம், இன்னொன்று வந்து நெகட்டிவாக எடுத்துப்போம். ரெண்டுடைய மேக்னிடியூடு என்னது, சேம். அப்போது EA வெக்டார் ப்ளஸ் EB வெக்டார். ஓகேங்களா. EB vector electric field. So total electric field will be equal to என்ன கிடைக்கும், 0. ஏன் அப்படின்னா ரெண்டுமே வந்து சேம் மேக்னிடியூடில் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. ஓகேங்களா. அப்போது ஆப்ஷன் 2 கரெக்டு. ஓகேங்களா. ஆப்ஷன் 2 கரெக்டு. நெக்ஸ்ட், 2 identical rectangular plane sheets. ஓகேங்களா. 2 identical
rectangular plane sheet A and B, each of surface charge densities epsilon 0 coulomb meter power minus 2 are placed parallel to each other as shown in figure. The electric field at midpoint P will be. ஓகேங்களா, மிட் பாயிண்ட் அப்படிங்கக்குள்ள இங்கே இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸு சேம், அதே மாதிரி இங்கேருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸு சேம். ஓகேங்களா, ரெண்டுடைய சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டியும் சேம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க? எப்சிலான் 0 கொடுத்துருக்காங்க. இங்கேயும் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? எப்சிலான் 0. திஸ் இஸ் சிக்மா. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து சிக்மாவுடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஓகேவா, நமக்கு பிளேன் ஷீட்டுக்கான எலக்ட்ரிக் ஃபீல்டு தெரியும். எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ? சிக்மா பை 2 எப்சிலான் 0. சரிங்களா, சிக்மா பை 2 எப்சிலான் 0. சிக்மாவுடைய வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? எப்சிலான் 0 கூலும் மீட்டர் பவர் -2 கொடுத்துருக்காங்க. அப்போது ஏ அப்படின்ற பிளேன் ஷீட்னால் க்ரியேட் ஆகக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோ இருக்கும்? எப்சிலான் 0 டிவைடட் பை 2 எப்சிலான் 0. ஸோ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ கிடைக்கும் நமக்கு? 1/2. ஓகேங்களா, 1/2. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் வந்து பிளேன் ஷீட் பினால் க்ரியேட் ஆகக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோ கிடைக்கும்? இந்த சேம் எப்சிலான் நாட் தான் அதனுடைய சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டியும், அதே மாதிரி எப்சிலான் பை 2 எப்சிலான் 0 தான் அதே பிளேன் ஷீட் எடுத்துக்கிட்டாலும். ஸோ எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/2. ஓகேங்களா, பிளேன் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன இருக்காது அப்படின்னு சொன்னோம்? இந்த டிஸ்டன்ஸை பொறுத்து நமக்கு வேரி ஆகாது அப்படின்னு சொன்னோம். ஓகேங்களா, ஸோ பட் இந்த கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு ரெண்டும் என்ன டைரெக்ஷனில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் டைரெக்ஷன்ஸில் இருக்கும். மிட்வே அப்படிங்கக்குள்ள இங்கேருந்து க்ரியேட் ஆகக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு இபி வில் பி ஈக்குவல் டு மேக்னிடியூட் வைஸ் ஏ. ஓகேங்களா, ஈக்குவல் டு மேக்னிடியூட் வைஸ் என்னது? ஏ. பட் டைரக்ஷன் வைஸ் என்னது? ஆப்போசிட். அப்போது மேக்னிடியூட் வைஸ் சேம் அண்ட் டைரக்ஷன் வைஸ் ஆப்போசிட்டில் இருந்துச்சு அப்படின்னா EA plus EB will be equal to the total electric field will be getting as 0. ஓகேங்களா, டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னவாகும்? 0 ஆகும். ஓகேவா, ஏன் அப்படின்னா மேக்னிடியூட் வைஸ் சேம், இந்த டிஸ்டன்ஸை பொறுத்து இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து வேரி ஆகாது. பட் டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னாகும்? ஒன்று கேன்சல் பண்ணிக்கும். சரிங்களா, ஏன் அப்படின்னா இந்த பக்கமும் வந்து +5 குவான்டிட்டி இருக்குது அப்படின்னா அந்த பக்கமும் எவ்வளோ இருக்குது? +5 இருக்குது. இங்கே எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 1/2 இருக்குது. ஓகேங்களா, 1/2 நியூட்டன் கூலும் பவர் -1 அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா, எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கான SI யூனிட். ஸோ எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 கிடைக்கும். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு a spherical conductor of radius 10 cm has a charge of 3.2 into 10⁻⁻7 coulomb distributed uniformly. What is the magnitude of the electric field at a point 15 cm from the center of the sphere? Okay, இங்கே பாருங்கள், this is நம்ம கால்குலேட் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ் R. இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ரேடியஸு கேபிட்டல் R 10 cm கொடுத்துருக்காங்க. இது என்ன கண்டிஷன்? ஸ்மால் r இஸ் கிரேட்டர் தென் கேபிட்டல் R. அப்படின்னா என்னது? ஸ்பியருக்கு அவுட் சைடு இல்லை அப்படின்னா ஷெல்லுக்கு என்னது? அவுட் சைடில் எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கான ஃபார்முலா என்னது? அவுட் சைடு 1/4πε0 Q டிவைடட் பை ஸ்மால் r². ஓகேங்களா, இந்த 1/4πε0 உடைய வேல்யூ கொடுத்துட்டாங்க 9 × 10⁻9. ஓகேவா, அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் வில் பி ஈக்குவல் டு 9 × 10⁻9. ஓகேங்களா, இன்ட்டு Q உடைய வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 3.2 × 10⁻⁻7 கூலும் கொடுத்துருக்காங்க. அண்டு ஆருடைய வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 15 cm கொடுத்துருக்காங்க. 15 cm கொடுத்துருக்காங்க. இதை மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 15 × 10⁻−2 மீட்டர்னு போடுவோம். சரிங்களா, இப்போது 15 × 10⁻−2 ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா, R². ஸோ அப்போ எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 × 3.2 × 10⁻9 × 10⁻−7 டிவைடட் பை 15 ஸ்கொயர் பண்ணால் 225 கிடைக்கும். இன்ட்டு 10⁻−4 கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ 9 × 3.2 டிவைடட் பை 225. ஓகேங்களா, ஸோ சிம்பிளிஃபிகேஷன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 0.128 கிடைக்கும். இன்ட்டு இங்கே ஒரு 10⁻−4 மேலே எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா 10⁻+4 ஆகும். 9 + 4 13. 13 - 7 எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10⁻6 கிடைக்கும். ஓகேங்களா, 10⁻6 கிடைக்கும்.
இப்போது நான் இந்த டெசிமல் பாயிண்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபார்வர்டில் மூவ் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா ஆன்சரில் வந்து எனக்கு வந்து 1.28 தான் இருக்குது எல்லா ஆப்ஷனுமே. ஓகேங்களா? அப்போது நான் ஃபார்வர்டில் ஒரு பாயிண்ட் மூவ் பண்ணுறேன் அப்படின்னா 10⁻⁻1 ஆட் பண்ணுவேன். 10⁻⁻1 ஆட் பண்ணேன் அப்படின்னா ஆல்ரெடி இங்கே 10⁻6 இருக்குது. அப்போ 6 - 1 எவ்வளோ கிடைக்கும்? 10⁻5 கிடைக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்டு எஸ்ஐ யூனிட் என்ன? நியூட்டன் per coulomb or Newton coulomb power -1. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் 1 வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் ப்ராப்ளம். The electric field in a certain region is acting radially outward and is given by E equal to A, capital A into small a. A charge contained in a sphere of radius A centered at origin of the field will be given by. ஓகேங்களா? ஸோ என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு, அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோடைய வேல்யூ எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா E ஈக்குவல் டு A இன்ட்டு A இருக்குது. அதில் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு சார்ஜர் ஸ்பியரை வச்சேன் அப்படின்னா அந்த சார்ஜர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய சார்ஜ் எவ்வளோ இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த சார்ஜ் எவ்வளோ வந்து அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுனால அந்த கண்டக்டருக்குள்ளே ஸ்ப்ளேஸ் ஆகும் அப்படின்றத கேட்குறாங்க. சரிங்களா? நமக்கு எப்போதுமே வந்து ஒரு கண்டக்டரை பொறுத்தவரைக்கும் சார்ஜஸ் வந்து எந்த ஏரியாவில் டிஸ்ட்ரிபியூட் ஆகும்னு சொன்னோம்? சர்ஃபேஸில் டிஸ்ட்ரிபியூட் ஆகும்னு சொன்னோம். ஓகேங்களா? நமக்கு ஒரு ஸ்பெரிக்கல் ஷெல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஸ்பெரிக்கல் ஷெல்லுடைய சர்ஃபேஸில், ஓகேங்களா, அட் தி சர்ஃபேஸில் எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குன்றதை நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோ இருக்குன்றத ஃபார்முலா சொல்லி சொல்லுவோம். E ஈக்குவல் டு 1/4πε0 Q/r². ஓகேங்களா? ஆர் ஸ்கொயர். இங்கே கேபிட்டல் ஆர் அப்படின்றது ரேடியஸ் ஆஃப் தி ஷெல். ஓகேங்களா? இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கண்டக்டருடைய அந்த சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? E ஈக்குவல் டு A ஸ்மால் a கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஆர் ஈக்குவல் டு கேபிட்டல் ஏன்னு கொடுத்துருக்காங்க, ரேடியஸ் ஆஃப் தி ஸ்பியர். ஓகேங்களா? ரேடியஸ் ஆஃப் தி ஸ்பியர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ஸ்மால் a கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ கேபிட்டல் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் a. என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்ஜ் கண்டைன்ட் இன் தி ஸ்பியர் கேட்குறாங்க. அப்போ இந்த ஃபார்முலா வந்து என்ன பண்ண போகிறோம்? மாற்றி எழுத போகிறோம். இதுலேருந்து நமக்கு என்ன தேவை? சார்ஜ் Q தான் தேவை. அப்போ Q இஸ் ஈக்குவல் டு என்னென்ன எழுதலாம்? E இன்ட்டு 4πε0 r². ஓகேங்களா? இப்போது E அண்டு ஆருடைய வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஈயோடைய வேல்யூ என்னது? A ஸ்மால் a இன்ட்டு 4πε0 ஸ்மால் a². ஸோ A இன்ட்டு a² எவ்வளோ கிடைக்கும்? a³ கிடைக்கும். அப்போது ஆர்டராக எழுதணும் அப்படின்னா என்ன எழுதலாம்? 4πε0 a ஸ்மால் a³. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் தி சார்ஜ் இன் தி ஸ்பெரிக்கல் ஷெல். ஓகேவா? அந்த ஸ்பெரிக்கல் ஷெல் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு, அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய மேக்னெட்யூட் எவ்வளோ இருக்குது? கேபிட்டல் A இன்ட்டு ஸ்மால் a. ஸோ அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டில் வச்சோம் அப்படின்னா அந்த கண்டக்டரில் இல்லை அந்த ஸ்பியரில் இருக்கக்கூடிய சார்ஜ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4πε0 இன்ட்டு a³ கிடைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேட்ச் லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2. ஸோ ரொம்ப சிம்பிள் தான். சரிங்களா? த ஃபீல்டு இன்சைட் தி தின் ஷெல். ஓகேங்களா? ஸோ ஷெல்லை பொறுத்தவரையும் எனக்கு இன்சைடில் என்னவாக இருக்கும்? 0வாக இருக்கும். ஓகேவா? ஸோ இன்சைடில் ஷெல் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஸ்பியர் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு கண்டக்டர் அப்படின்னா என்னவாக இருக்கும்? 0வாக இருக்கும். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? எ ஃபீல்டு அவுட் சைடு இன் தி ஷெல். அவுட் சைடு அப்படின்னா ஸ்மால் ஆர் அப்படின்னு சொன்னோம். சரிங்களா? அவுட் சைடு அப்படின்னா என்னென்னு சொன்னோம்? ஸ்மால் r². அப்போ Q/4πε0 ஸ்மால் r². ஆப்ஷன் பி வந்து தேர்டு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, த ஃபீல்ட் ஆஃப் தின் ஷீல்டு அட் தி சர்ஃபேஸ். த ஃபீல்ட் ஆஃப் தின் ஷீல்டு அட் தி சர்ஃபேஸில் பார்த்தோம் அப்படின்னா Q/4πε0 ஆர் கேபிட்டல் r² கிடைக்கும் நமக்கு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ஃபீல்டு டியூ டு அ லாங் சார்ஜ்டு வயர். சரிங்களா? லாங் சார்ஜ்டு வயருக்கு எவ்வளோ கிடைக்கும்? λ/2πε0 ஆர் n கேப் எழுதலாம். இல்லை அப்படின்னா நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/4πε0 2λ/rன்னு எழுதலாம். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் டி. ஓகேங்களா? ஸோ இப்போது ஆப்ஷன் ஏக்கு வந்து 4. ஆப்ஷன் ஏக்கு வந்து 4. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ரெண்டு ஆப்ஷனில் இருக்குது. ஆப்ஷன் ஏவுக்கு 4. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது ஆப்ஷன் பிக்கு என்ன ஆப்ஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பிக்கு 3. ரெண்டுலேயுமே இருக்குது. ஓகேங்களா? அதுக்கு அடுத்து என்ன இருக்குது? ஆப்ஷன் சிக்கு 2 இருக்குது. ஸோ இங்கே வந்து 1 இருக்குது. ஸோ இது தப்பு. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன்
3 வந்து கரெக்ட். ஓகேவா? இதுதான் காஸ் லாவில் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட நீட் கொஷின்ஸ். ஓகேங்களா? ஸோ இதை தாண்டி நீங்கள் எக்ஸஸாக எவ்வளோ வந்து கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு உங்களுக்கு நீட் 2025 வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட தேங்க்யூ.